டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் அமீர் கான் கூலி திரைப்படத்தில் நடிக்கலன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அப்படி இருந்து ஏன் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு அவர் போனாரு? ஒருவேளை இயக்குனர் லோகேஷ் கனகராஜனுடைய படத்துல நடிக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைக்காக போயிருப்பாரான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே அமீர் கான் ஒரு திரைப்படத்திலே நடிக்க இருக்கிறார். அந்த நட்பின் காரணமாக லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்ற கூலி திரைப்படத்திலே ஒரு கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அமீர் கான் அப்படின்னு இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுறதுக்காக தலா 50,000 ரூபாய்னு 250 பேரை செலக்ட் பண்ணி நடிகர் விஜய் சேதுபதி உதவி இருக்காராமே. அண்ட் அந்த இடத்துக்கு விஜய் சேதுபதி டவர்ஸ்னு பேர் வைக்க இருக்கிறாங்களாமே. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. திரைப்பட தொழிலாளர்கள் வீடு கட்டி கொள்வதற்காக விஜய் சேதுபதி 1 கோடி ரூபாய் கொடுத்தது அப்படின்றது இப்போ நடந்த ஒரு விஷயம் இல்லை. ஏறக்குறைய 1.5 வருடங்களுக்கு முன்னால் அந்த பணத்தை கொடுத்தவர் தான் விஜய் சேதுபதி. சமீப காலத்திலே தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர்களில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற எண்ணம் மிகப்பெரிய அளவிலே உள்ள ஒரு கலைஞராக விஜய் சேதுபதியை நான் பார்க்கிறேன். சார், ஒரே குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நடிக்கிறாங்கன்னா அவங்க தனித்தனி வீட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்க மாட்டாங்க. அப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் திரைப்படங்களை நடிச்சும் ஒரே ஃபேமிலியா வாழ்றாங்களான்னு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையை ஒரு சாபக்கேடு என்று தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் அதையெல்லாம் மீறி நடிகர் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்திலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் இருக்காங்க. சிவாஜி நடித்து கொண்டிருந்த போதே அந்த வீட்டில் கூடுதலாக ஒரு பக்கம் பிரபு, இன்னொரு பக்கம் ராம்குமார், இரண்டு நடிகர்கள் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபுவின் மகனான விக்ரம் பிரபு, ராம்குமாருடைய மகனான துஷ்யந்த், இன்னொரு மகனான தர்ஷன் ஆகிய எல்லா நடிகர்களும் சிவாஜியினுடைய குடும்பத்தில் ஒன்றாக தானே இருக்காங்க. நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்த இயக்குநர்களான சேரன், சசிகுமார் அண்ட் அமீர் மாதிரியானவங்க ஏன் நடிகராக மாறிட்டாங்க? ஒரு இயக்குனராக அவங்க கிட்ட இருந்து நல்ல திரைப்படங்கள் வராமல் போயிடுச்சே, இனி வர காலங்களில் அவங்க திரைப்படங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த விமர்சனம் சேரன், சசிகுமார் ஆகிய இருவருக்கும் பொருந்துகின்ற அளவுக்கு அமீருக்கு பொருந்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து படங்களை இயக்காமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவராக ஒரு காலகட்டத்திலே பொறுப்பு ஏற்றுக்கொண்டது தான். அதன் காரணமாகத்தான் இயக்கும் துறையிலே அவரால் முழு கவனத்தையும் செலுத்த முடியாமல் போய்விட்டது அப்படின்றது என்னுடைய எண்ணம். இனியும் இந்த மூவருமே படங்களை இயக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையணும். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னாள் காதலி பேரு ரம்யாவா? எதனால த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்தினுடைய ஆனந்தி தொடங்கி இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய த்ரிஷா வரைக்கும் எல்லாருக்குமே ரம்யான்ற பேரே வச்சிருக்காங்க? இதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. தன்னுடைய திரைப்படங்களுடைய கதாநாயகிக்கு பெயர் சூட்டுவது கூட இப்படி ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த காலகட்டத்திலும் நினைத்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை உண்டு பண்ண நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? நடிகர் தனுஷ், நடிகை நயன்தாராவுடைய கேஸ் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தனுஷ் நயன்தாரா வழக்கு இன்னும் முடிவுக்கு வந்ததாக தெரியல. ஆளுமை மிக்க டிஆர் சாரனுடைய உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனையா? அவரை பற்றி சமூக வலைத்தளங்களில் வர செய்திகள் எல்லாம் உண்மையான? சரளைமேட்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே டிஆருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் அவர் வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்பினார். இப்போ நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான் டி ராஜேந்தர் இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் இசையமைப்பாளர் இளையராஜா சாரும் நண்பர்களாக தானே இருக்காங்க. ஆனால் ஏன் வீரா திரைப்படத்துக்கு பிறகு இசையமைப்பாளர் இளையராஜா சார் சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்களில் இணையல? இவங்க 2 பேரும் திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. சினிமா என்பது நட்பெயரெல்லாம் தாண்டி ஒரு வியாபாரம். அதுலேயும் ரஜினிகாந்துடைய படங்கள் அப்படின்றது மிகப்பெரிய வியாபாரம். அப்படிப்பட்ட அந்த வியாபாரம் தான் இந்த இரு நண்பர்களும் இணைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமல்ஹாசன் சார் கொடுத்த ஹேட்ரிக் ஹிட்ஸ் பற்றி சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கொடுத்த வெற்றிகளை பற்றி தொடர்ந்து பல மணி நேரம் பேசலாம். கமல்ஹாசனை பொறுத்தவரைக்கும் இந்த வெற்றி தோல்வி இவைகளெல்லாம் தாண்டி சினிமாவை சுவாசிக்கின்ற ஒரு கலைஞராக இன்று வரையிலே இருக்கிறார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். காதல், கல்லூரி, வழக்கு எண் 18/9 மாதிரியான நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தொடர்ந்து திரைப்படங்களை இயக்காம போனதுக்கான காரணம் என்ன? இவரை மாதிரி நல்ல படங்களை கொடுக்குற இயக்குனர்களை ஏன் திரைத்துறையினர் சரியா கண்டுக்கலன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சில கேள்விகளுக்கு இந்த சினிமாவில் பதில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் உங்களுடைய கேள்வியை நான் பார்க்குறேன். பாலாஜி சக்தியுடைய திரைப்படங்கள் உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அதை விட பல மடங்கு எனக்கு பிடிக்கும்.
அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திறமைசாலியான அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வராதது எனக்குள்ளும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. சார், உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படமான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தினுடைய மையத்தலமான திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளுடைய திருக்கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கென்டக்கியிலேருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. திருவாரூர் தியாகராஜ சுவாமியை நான் தரிசிக்காமல் இருப்பேனா? ஓராண்டுக்கு முன்னால் கூட அந்த கோயிலுக்கு சென்று வந்தேன். தயாரிப்பாளர் கே பாலாஜி சாருடைய தயாரிப்பில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காரான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நல்ல நட்பில் இருந்தவர் கே பாலாஜி. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பாலாஜி அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருந்தபோதும் ஆரம்ப கட்டத்திலே தான் ஒரு பட தயாரிப்பாளராக நிலைத்து நிற்க தனக்கு கை கொடுத்தவர் சிவாஜி அப்படின்றதுனால தொடர்ந்து சிவாஜியை வைத்து மட்டுமே படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் தான் பாலாஜி. நடிகர் சோ சார் அவருடைய படங்கள்ல பேசுற வசனங்கள் எல்லாம் அவருடைய சொந்த வசனங்கள் மாதிரியே இருக்கே, இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. திரைக்கதையோ வசனமோ எழுதாமல் சோ நடிகராக பங்கேற்று நடித்த படங்களில் பெரும்பாலும் அந்த படத்துடைய வசனகர்த்தா என்ன வசனத்தை எழுத்தாரோ அதை தான் சோ பேசுவார். ஆனால் அதில் அவருடைய டச்சு கொஞ்சம் இருக்கும். சார், ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகிறது ஈஸியா அல்லது ஒரு டைரக்டர் ஹீரோ ஆகிறது ஈஸியான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. உண்மையில் டைரக்டர் ஹீரோ ஆகிறதும் சரி, ஹீரோ டைரக்டராக இருந்தும் சரி, ரெண்டுமே கஷ்டமான விஷயங்கள் தான். எந்திரன் திரைப்படத்தினுடைய கதை எழுத்தாளர் சுஜாதா எந்திரான்னு விகடனுக்கு எழுதப்பட்ட ஒரு தொடர்னுடைய கதைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப புதுசா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கே, உண்மையில அது யாருடைய கதைன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. எந்திரன் திரைப்படத்தினுடைய கதை சுஜாதா எழுதிய எந்திரா படத்தினுடைய கதைன்னு புது குண்டை நீங்க தூக்கி போடாதீங்க. அந்த கதையை பற்றி ஏற்கனவே பல பிரச்சனைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நகைச்சுவை திலகமா நடிச்ச நகைச்சுவை திரைப்படங்கள் என்னென்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நகைச்சுவை திலகமாக நடிகர் திலகம் நடித்த படங்கள்னா மனம் போல் மாங்கல்யம், சபாஷ் மீனா, பலே பாண்டியா என்று பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நடிகர் ஜெய்சங்கர் சார் பட வாய்ப்புகள் இல்லாத போது என்ன பண்ணாரு, மாற்று வழிகள் தேடினாரா அல்லது காத்திருந்தாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பட வாய்ப்புகள் இல்லாத போதும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்கின்ற அளவுக்கு தான் பொருளாதார ரீதியாக ஜெய்சங்கர் பலம் பெற்றிருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையை கூட நடத்தி கொண்டிருந்தவர் தான் ஜெய்சங்கர். ஜெய்சங்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருடைய திரை வாழ்க்கையில் பட வாய்ப்புகள் இல்லாத காலகட்டன்றது ரொம்ப குறைவானது. சாய்பு சித்ரா நிகழ்ச்சியில நடிகை அஸ்வினி சஜஷன் ஷாட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அது என்னன்னு விளக்க முடியுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் பேசி கொண்டு இருப்பதை காட்டினா அது டூ ஷாட். இந்த பக்கத்தில் நான் இருப்பேன், எதிர்ப்புறத்தில் நீங்கள் இருப்பீங்க. எனக்கு பின்னால் கேமரா வைத்து படமாக்கும் போது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. இதுதான் சஜஷன் ஷாட். கலைஞர்களுக்கு இடையே இருக்கிற ஈகோ பிரச்சனையினாலேயே நல்ல திரைப்படங்கள் வெளிவராம போயிருக்கு. கலைக்காக இந்த ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா நல்ல நல்ல படைப்புகள் நல்ல நல்ல கூட்டணியில வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நியாயமான விஷயம். ஆனால் படைப்புகளை எல்லாம் தாண்டி இந்த ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எத்தனை கலைஞர்கள் இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் திரை உலகிலே பல பிரச்சனைகள் எழுகின்றன. பல முக்கியமான படைப்புகள் வெளியே வர முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தமிழ் சினிமா உலகிலும் தமிழக அரசியலிலும் ஒரு தனி ஆளுமையாக திகழ்ந்தவர் தான் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஆளுமையாக அவர் திகழ்ந்தார் என்றால் அதற்கான விதை இருக்க அவருடைய இளமை காலத்திலேயே போடப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. அதை விளக்குகின்ற வகையிலே ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1001 படத்தினுடைய படப்பிடிப்பு தளம். ஜெயலலிதா உட்கார்ந்துட்டுருக்காங்க. அந்த படத்திலே கதனா நடிக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த அரங்குக்குள்ளே வருகிறார். எம்ஜிஆர் படப்பிடிப்பு அரங்கத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறார்னா அந்த படப்பிடிப்பு தளமே பரபரப்பாகிவிடும். அங்கே இருக்கின்ற எல்லோரும் எழுந்து நிற்க தொடங்கிவிடுவார். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருக்கு முதல் படம். அதனால் எம்ஜிஆர் வரும்போது எழுந்து நிற்கணுன்ற விஷயம் ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையே என்று நினைத்த அந்த படத்தின் இயக்குனரான பந்துலு, குழந்தை எம்ஜிஆர் வரார்மா, கொஞ்சம் எழுந்து நில்லு என்று ஜெயலலிதாவிடம் காதை கடித்தார். பிஆர் பந்துலுடைய வயது காரணமாகவும் அவர் மீது உள்ள மரியாதை காரணமாகவும் அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் ஜெயலலிதா. ஆனால் தான் எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர் நிர்பந்தித்ததை ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வரும்போது நான் ஏன் எழுந்துக்கணும்? அவர் இந்த படத்தில் கதாநாயகன், நான் இந்த படத்தில் கதாநாயகி. 2 பேருடைய அந்தஸ்தும் வெவ்வேறாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் இந்த படத்தில் நடிகர்கள் தானே. அவர் கிட்ட வரட்டும், அப்போது வேண்டுமானால் நான் எழுந்து வணக்கம் சொல்கிறேன் என்று பிஆர் பந்துலுடைய காதோடு சொன்னார் ஜெயலலிதா. எம்ஜிஆருடைய படப்பிடிப்பு தளத்தை பொறுத்தவரையில் எம்ஜிஆருக்கு தெரியாத ரகசியமே அங்கே இருக்காது அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அதனால் ஜெயலலிதா இப்படி சொன்ன விஷயமும்
எம்ஜிஆர் காதுக்கு போனது. அநேகமாக நாளைக்கு இந்த படத்திலே ஜெயலலிதா கதாநாயகியாக இருக்க மாட்டார் என்றுதான் அந்த படப்பிடிப்பு தளத்திலே அன்று இருந்தவர்கள் எல்லோருமே நினைத்தார்கள். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அந்த தன்னம்பிக்கையும் உறுதியும் அவரை பெரிதாக கவர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசாக ஜெயலலிதா ஒரு காலகட்டத்திலே உருவானார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த தனித்தன்மை தான். உங்கள் அப்பா வயதுடைய ஒரு இயக்குனர் உங்ககிட்ட தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். அந்த காலத்திலேயே அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்ததா? அம்மா கூட இருந்ததுனால நிறைய சந்தர்ப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தவிர்க்க முடிஞ்சுது. ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு கோ ஃபார் அ மீட் அப் இன் த ஆஃபீஸ். தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தனியாக இருக்கும்போது அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையும் பார்க்குறீங்களா? எல்லா படமும் பார்க்கறது இல்லை. நான் வந்து ரஜினி சாரோட எல்லா படமும் பார்த்துருவேன். ஐ அம் டை ஹார்ட் ஃபேன். ரஜினி ஃபேன். ஐயோ, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.